வணக்கம். செய்தி சுருக்கம். நாளை அபிநந்தன் விடுதலை. நல்லெண்ணம் மற்றும் அமைதி நடவடிக்கையா இந்திய விமானப்படை வீரர் அபிநந்தன் நாளைக்கு விடுவிக்கப்படுவார் அப்படின்னு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் சொல்லியிருக்காரு. வாகா எல்லையில இருக்க இந்திய அதிகாரிகள் கிட்ட ஒப்படைக்கப்படுவாரு. பயங்கரவாதம் இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு காணணும். இந்தியா கிட்ட பேச பாகிஸ்தான் எப்பவுமே தயாரா இருக்கு அப்படின்னு இம்ரான்கான் சொல்லியிருக்காரு. हिंदुस्तान का पायलट हमने पकड़ा हुआ है. हम एज ए पीस जेस्टर हम उसको कल रिहा करने लगे हैं हिंदुस्तान को वापस. யாருக்கு வேணும் இவங்க ஆறுதல்? பாகிஸ்தான் பிடியில இருக்க இந்திய விமானப்படை வீரர் அபிநந்தோட பெற்றோர் சென்னையில இருக்காங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போனாங்க பிரேமலதா விஜயகாந்தும் டி.ஆர். பாலுவும். ஆனா அவங்களுக்கு அங்க வித்தியாசமான அனுபவம் கிடைச்சது. அபிநந்தன் வர்தமானோட அப்பாவும் விமானப்படை மார்ஷலா இருந்தவர். அவரோட பேரு சிம்மக்குட்டி வர்தமான். எங்களுக்கு எதுக்கு ஆறுதல்? என் பையன் வீரன், அவன் நிச்சயம் திரும்பி வருவான். அபிநந்த் இந்த நாட்டோட பையன். அவனை மீட்க இந்தியா நடவடிக்கை எடுக்குது. அதனால நீங்க யாரும் கவலைப்படாம தைரியமா இருங்க அப்படின்னு தலைவர்களுக்கும் ஆறுதல் சொல்லி விடை கொடுத்திருக்காரு சிம்மக்குட்டி வர்தமான். அபியோட ஒய்ஃப் பசங்க அப்படின்னு விருந்தாளிகள் விசாரிச்சப்போ அவங்க காஷ்மீர்ல தான் இருக்காங்க, எங்களை மாதிரியே தைரியமா இருக்காங்க, டோன்ட் வரி அப்படின்னு சொன்னாராம் அபியோட அப்பா. அபிநந்தனுடைய அப்பா அம்மா தைரியமா இருக்காங்க, நம்ம நாடு எங்க மகனை பத்திரமாக திருப்பி கொடுக்கும் அப்படின்னு நாங்க முழுதாக நம்புறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு நாட்டுக்காக உழைத்த ஒரு குடும்பத்தோட நான் இவ்வளவு நேரம் இருந்தது அப்படின்னு நினைச்சது நான் பெருமையா நினைக்கிறேன். வரிசையில நின்று அபியோட பெற்றோர்களுக்கு ஆறுதல் சொல்லி வீடியோ எடுக்க ரெடியான பல அரசியல்வாதிகள் இதனால ஏமாற்றம் அடைஞ்சாங்க. ரெட்டை இலைக்கு இனிமேலும் ஓட்டு கிடைக்குமா? ரெட்டை இலை சின்னம் சசிகலா தினகரன் கோஷ்டிக்கு இல்ல. பழனிசாமி பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுகவுக்கு தான் இரட்டை இலை அப்படின்னு டெல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு வழங்கியிருக்கு. முதல்வர் எடப்பாடியும் அவரோட அமைச்சர்களும் தீர்ப்பு கேட்டு சந்தோஷத்துல இருக்காங்க. சசி குடும்பத்தோட சதி தோத்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தினகரன் அணியில இருக்க முன்னாள் எம்எல்ஏ தங்க தமிழ்செல்வன் இந்த தீர்ப்பால எடப்பாடி அண்ட் கோவுக்கு எந்த பலனும் கிடைக்கவே கிடைக்காது. ரெட்டை இலை சின்னத்தை காமிச்சு ஓட்டு வாங்குற கதையெல்லாம் இனிமே நடக்காது. ஆர்கே நகர் தேர்தல்லையே ரெட்டை இலைய குக்கர்ல போட்டு அவிச்சோம்ல அப்படின்னு தங்க தமிழ்செல்வன் சொன்னாரு. அத்தனை தொகுதியிலையும் ரெட்டை இலைய தோக்கடிச்சு காட்டுவோம் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஒன்னு சேர்ந்து ஜெயிப்போம் அப்படின்னு மோடி அழைக்கிறாரு. லோக்சபா தேர்தலை முன்னிட்டு நாடு முழுக்க 15,000 இடங்கள்ல கூடியிருந்த பாஜக நிர்வாகிகளோட பிரதமர் மோடி வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா பேசினாரு. மொத்தமா 1 கோடி நிர்வாகிகள் இதுல கலந்துக்கிட்டாங்க. இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய வீடியோ கான்ஃபரன்ஸ். இந்தியாவோட வளர்ச்சியை தடுக்க பயங்கரவாதிகளை தூண்டிவிட்டு எதிரிகள் சதி செய்யறாங்க அப்படின்னு பாகிஸ்தான் மேல குற்றம் சாட்டினாரு. இந்த முக்கியமான ஸ்டேஜ்ல இந்தியால இருக்க எல்லா மக்களுமே ஒத்துமையா நின்று ஒத்துமையா போரிட்டு ஒத்துமையா ஜெயிக்கணும். எந்த சக்தியாலும் நம்மளோட வளர்ச்சியை தடுக்கவே முடியாது, நம்மளுடைய படைகளோட மன உறுதியை குலைக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாரு. இந்தியா வழிக்க எதிரிகள் சதி செய்யறாங்க, பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துறாங்க, அவங்களோட நோக்கமே இதுதான். நாட்டோட வளர்ச்சியை தடுக்கணும், நாட்டை முடங்க செய்யணும் அப்படின்றது தான். அவங்களுக்கு பதிலடியா ஒவ்வொரு இந்தியரும் மலைய மாதிரி நாட்டோட வளர்ச்சியை நிறுத்த முடியாது அப்படின்றத எதிரிக்கு நம்ம காட்டணும்னு சொன்னாரு. जब दुश्मन भारत को अस्थिर करने की साजिश करता है, जब आतंकी हमला करता है, तो उनका एक मकसद ये भी होता है कि हमारी प्रगति रुक जाए, हमारी गति रुक जाए, हमारा देश थम जाए. उनके इस मकसद के सामने हर भारतीय को दीवान बनकर के चट्टान बनकर के खड़ा होना है. उन्हें दिखाना है कि न ये देश रुकेगा, न देश की प्रगति थमेगी. அத்திக்கடவு திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டியாச்சு. திருப்பூர், கோவை, ஈரோடு மாவட்ட மக்களோட 70 ஆண்டு கால கனவான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டியிருக்காரு. இதே மாதிரி 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல திருப்பூர் மாநகருக்கான ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தையும் தொடங்கி வச்சாரு. திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவது மட்டும் இல்லாம சீக்கிரமா பணிகளை முடிச்சு திட்டத்தை செயல்படுத்துவோம் அப்படின்னு முதல்வர் பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு முழுக்க மாநில நிதியிலிருந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்ற செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதுதான் அம்மாவுடைய அரசு. அடிக்கல் நாட்டுவதும் நாங்க தான், திறப்பதும் நாங்க தான் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagram எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க.